தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். Today we are going to discuss a few important spoken English sentences in this video. Let's go into the video and discuss. This is the first sentence. Nothing to say. இதுக்கு தமிழ்ல சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று அர்த்தம். இதை ஒரு சென்டென்ஸாக மட்டும் பார்க்காதீங்க. இந்த சென்டென்ஸினுடைய அடிப்படையில் நிறையா சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நத்திங் டு என்பதை மட்டும் பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நத்திங் டு ஈட், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு டேக், எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு ஸ்கோல்டு, திட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதை போல் நிறையா சென்டென்ஸ் இதன் அடிப்படையில் நம்ம மேக் பண்ண முடியும். ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். இதுக்கு தமிழில் யாரையும் குறைத்து மதிப்பிடாதே என்பது தான். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இங்கே அண்டர் எஸ்டிமேட் என்பது ஒரு வேர்பு. அதுக்கு தமிழில் குறைத்து மதிப்பிடாதே என்று அர்த்தம். ஸோ அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன்னா யாரையும் குறைத்து மதிப்பிடுன்னு அர்த்தம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் அப்படின்னா யாரையும் குறைத்து மதிப்பிடாதே என்பது இதனுடைய அர்த்தம். திஸ் இஸ் த தேர்ட் சென்டென்ஸ். லைஃப் இஸ் லைக் எ மிராஜ். இதுக்கு தமிழில் வாழ்க்கை காணல் நீரை போன்றது என்பதாகும். காணல் நீர் என்பதற்கு ஆங்கிலத்தில் மிராஜ் என்ற வார்த்தை பயன்படுகிறது. ஸோ இந்த மிராஜ் என்பது நம்ம வெயில் நேரத்தில் தார் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தூரத்தில் ரோட்டு மேலே தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். பட் தட்ஸ் நாட் வாட்டர், தட் இஸ் மிராஜ். அது தண்ணி கிடையாது, அது காணல் நீர். ஓகே, அது ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றம். இங்கே லைஃப்பை காணல் நீரோட கம்பேர் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க, சார் அப்போ வாழ்க்கைங்கிறது மாய தோற்றமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் உரிய விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்தாகணும். அதர்வைஸ் யூ வில் கொஸ்டின் மீ லைக் திஸ். உலக புகழ்பெற்ற நாடக எழுத்தாளர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, the whole world is a stage, we are all actors in it அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் அதில் நடிகர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம கடவுளை தேடி போயிடுவோம். That's why I say life is a mirage, right? This is the fourth sentence. Who are you to question me? இதுக்கு தமிழில் என்னை கேள்வி கேட்பதற்கு நீ யார் என்று அர்த்தம். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அவன் யார் என்னை கேள்வி கேட்பதற்கு என்பதற்கு ஹூ ஆர் யூக்கு பதிலாக ஹூ இஸ் ஹி டு கொஸ்டின் மீ என்று கேட்க வேண்டும். அவன் யார் என்னை கேள்வி கேட்பதற்கு, அல்லது அவள் யார் என்னை கேள்வி கேட்பதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூ இஸ் ஷி டு கொஸ்டின் மீ என்று கேட்கலாம். அவர்கள் யார் என்னை அடிப்பதற்கு எப்படி சொல்வீங்க? ஹூ ஆர் தே டு பீட் மீ என்று சொல்ல வேண்டும். இவன் யார் என்னை திட்டுவதற்கு, இதை எப்படி சொல்வீங்க? ஹூ இஸ் ஹி டு ஸ்கோல்டு மீ என்று சொல்ல வேண்டும். So, on the basis of this sentence, we can make more number of examples. This is the last sentence in this video. Everything will change over time. இதுக்கு தமிழில் காலப்போக்கில் எல்லாம் மாறும் என்பது தான். இந்த சென்டென்ஸில் ஓவர் டைம் என்பது ஒரு ஃப்ரேஸு. அதுக்கு தமிழில் காலப்போக்கில் என்பது தான் அர்த்தம். ஸோ எவ்ரிதிங் வில் சேஞ்ச் ஓவர் டைம் அப்படின்னா எல்லாமே காலப்போக்கில் மாறும் என்பது தான். ஓகே, ஸோ இதை வெறும் 5 சென்டென்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த 5 சென்டென்ஸை அடிப்படையாக வைத்து நிறையா சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணி பார்க்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ.